ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருமே ஏதாவது கண்டிப்பாக ஒரு டைமாவது ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணியிருப்போம். அப்படி நம்ம ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணும்போது எந்தெந்த வழியெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட பணத்தை சேவ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் ஆஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணும்போது நான் சொல்கிற 5 பாயிண்ட் ஞாபகம் வச்சு ஷாப்பிங் பண்ணுங்கள். இந்த 5 பாயிண்ட்டு யூஸ் பண்ணாலே போதும், உங்களால் கண்டிப்பாக உங்களோட பணத்தை சேவ் பண்ண முடியும். முதல் பாயிண்ட்டு, நீங்கள் கம்பேரிசன் ஷாப்பிங் யூஸ் பண்ணணும். அதாவது இப்போ நீங்கள் ஸ்னாப்டீலில் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதே பொருள் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு, அமேசானில் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். ரெண்டாவது பாயிண்ட்டு, கூப்பன் கோட்ஸ் இருக்கான்னு பாருங்கள். எல்லா ஷாப்பிங் சைட்டுமே கண்டிப்பாக கூப்பன் கோட்ஸ் வருவாங்க. அந்த கூப்பன் கோட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். மூணாவது பாயிண்ட்டு, நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்குமே கேஷ்பேக் வருதான்னு பாருங்கள். நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து கேஷ்பேக் தருவாங்க. நாலாவது பாயிண்ட்டு, நீங்கள் சோஷியல் மீடியாஸில் அந்த ப்ராடக்ட்க்கு ஏதாவது டீல்ஸ் இருக்கா, இல்லை அந்த ஷாப்பிங் சைட்ஸ்க்கு ஏதாவது டீல்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அஞ்சாவது பாயிண்ட்டு, ப்ரைஸ் அலர்ட் செட் பண்ணணும். அதாவது இப்போ 500 இருக்க ஒரு பொருள் வந்து 450 ரூபாய்க்கு எப்போ வரும், வந்தால் எனக்கு தானே ஒரு மெசேஜ் வரணும். அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் அலர்ட் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கணும். இது எல்லாமே பயன்படுத்துகிற மாதிரி இப்போ ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் என்ன, அதெல்லாம் உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ப்ளே ஸ்டோர் போகிறேன். ப்ளே ஸ்டோரில் பை அட் கேன்னு டைப் பண்ணுங்கள். பை அட் கேன்னு டைப் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். டைப் பண்ணது வர ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஆப்போட டவுன்லோடிங் லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். நான் ஸ்ட்ரெயிட்டாக நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஆப் ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சைட்டுமே இருக்கும். அதாவது ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஸ்னாப்டீல், மிந்த்ரா, ஈபை எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இந்த ஆப்பில் நீங்கள் சர்ச் ப்ராடக்ட் போனீங்கன்னா ஏதாவது ஒரு சர்ச் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு சோனி ஹெட்செட் தரேன். சோனி ஹெட்ஃபோன்ஸ் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். டைப் பண்ணி என்ட்ரு பண்ணதும் உங்களுக்கு சோனி ஹெட்ஃபோன்ஸு ஃப்ளிப்கார்ட்டில், ஸ்னாப்டீலில், அமேசானில் எல்லாத்துலேருந்து உங்களுக்கு கொண்டு வந்து இங்கே காமிச்சிரும். இதில் பார்த்தீங்கன்னா கார்னரில் உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்செலாம் காமிக்கும். கார்னரில் இருக்க ஃபில்டர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணியும் ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது, எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் ப்ரைஸ் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணி அப்ளை கொடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு அப்ளை ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இங்கே நிறையா இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, அமேசானில் இருக்குது, இப்போ ஹோம் ஷாப் 18 இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. இப்போ நான் ஏதோ ஒரு ப்ராடக்ட் போகிறேன். பார்த்தீங்கன்னா அமேசானில் இந்த சாம்சங் சோனி ஹெட்செட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 4700 ரூபா. இப்போ நீங்கள் கிராஃப் போனீங்கன்னா அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் என்னென்ன இருக்குன்னு காமிக்கும். பார்த்தீங்கன்னா நான் முன்னே செட் அலர்ட் வைக்கணும்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். அந்த அலர்ட் தாங்க இதில் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா இதே ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5049 ரூபாய்க்கு வந்திருக்கு. 3674 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ கீழே செட் அலர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த அலர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3674 ரூபாய்க்கு எப்போ அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வருதோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ கம்பேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த கம்பேர் கொடுத்தீங்கன்னா அதே ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு அமேசானில் எவ்வளோ இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் எவ்வளோ இருக்குது, ஸ்னாப்டீல் எவ்வளோ இருக்குது, ஹெப்மீல் எவ்வளோ இருக்குது, எல்லாமே இதில் உங்களுக்கு காமிச்சிடும். ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா சஜஷன்ஸ் இதில் உங்களுக்கு காமிக்கும். இப்போ நான் வந்து டீல்ஸ் இதை பற்றிலாம் சொல்லியிருந்தேன். இப்போ டீல்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயே பை அட் கேலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீல்ஸ் இருக்குது. உங்களுக்கு இதில் டாப் டீல்ஸு, ஹாட் டீல்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா HTC One பார்த்தீங்கன்னா 33,000 ரூபா இருக்கிற ஃபோன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய்க்கு தராங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஹாட் டீல்ஸ் பார்த்தீங்கன்னாலும் நிறைய டீல்ஸ் எல்லா ஷாப்பிங் செஷன்லேருந்து கம்பேர் பண்ணி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து இங்கே காமிக்கும். இதில் கூப்பன்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கூப்பன்ஸ் வேணுமோ அதுலேயே உங்களுக்கு காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எவ்ரி திங்ஸ்ன்னு தரேன். இப்போ எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்டீலில் 20 கூப்பன் கோட்ஸ் இருக்குது, ஈபேயில் 17 இருக்குது, அமேசானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 கூப்பன் கோட்ஸ் இருக்குது, பேடிஎம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 கூப்பன் கோட்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த கூப்பன் கோட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இங்கே மேலே அலர்ட்னு இருக்குது. அந்த அலர்ட் போனோன்னா நான் என்ன இதுக்கெல்லாம் அலர்ட் செட் பண்ணிக்கணும் அதெல்லாம் இங்கே காமிக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஹெட்செட்டுக்கு அலர்ட் செட் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரைஸ் ரேஞ்சு 6 ரூபா குறைஞ்சிருக்கு. இதெல்லாமே இங்கே காமிக்கும். நான் இன்னொரு பஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் செட் பண்ணி வச்சிருக்கேன், அலர்ட் செட் பண்ணி வச்சிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா எனக்கு 28 ரூபா குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு குறையலாம் இந்த மாதிரி 0ன்னு காமிக்கும். குறைஞ்சிருந்தா உங்களுக்கு இங்கே 28 ரூபா குறைஞ்சிருக்கு, 6 ரூபா குறைஞ்சிருக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது கம்ப்யூட்டர் மொபைல் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் ஏதாவது வேணும்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.